மாதம் வந்து 66,000 ரூபாய் வருது. 66,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறவர் எப்படி எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்க முடியும்? இதே கேள்வியை தான் உச்சநீதிமன்றமும் கேட்டுச்சு. ஒரு கேட்டகரிக்கு 8 லட்சம் இருந்துச்சுன்னா உனக்கு இடஒதுக்கீடே கிடையாதுன்னு சொல்கிறேன். இன்னொரு கேட்டகரிக்கு 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் தான் உனக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறேன். இது எப்படிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்குறாரு. சரி, இப்போ உங்கள்கிட்ட டேட்டா இல்லைன்னு எங்களுக்கு இதுலேருந்து தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வருஷத்துலேருந்து இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் அட்மிஷன் போகட்டும்னு சுப்ரீம் கோர்ட் கேவ் அன் ஆப்ஷன். ஒன்றிய அரசு அதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரி, டேட்டா இல்லை. சரி, இப்போ அட்மிஷன் எப்படி போடுறது? நாங்கள் அட்மிஷன் போடுறோம், கோர்ட்டு வந்து இதை கண்டுக்கூடாது, பொறுமையாக நீங்கள் இதை விசாரிங்க. கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இது கொள்கை தொடர்பான முடிவு. கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஒன்றிய அரசு வந்து மருத்துவ மாணவர்கள் இவ்வளோ போராட்டத்தை பண்ணட்டும், நாங்கள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு எந்த முயற்சிகளையும் எடுக்க மாட்டோன்னு இருமாப்பாக உட்கார்ந்திருப்பதற்கான காரணமாக நான் புரிந்து கொள்வது, இது உச்சநீதிமன்றத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். அரிய வகை ஏழைகள் மருத்துவர்கள் ஆனால் தான் இந்தியாவில் மருத்துவ கல்வியே நடக்கும்ன்றதானே கவர்மெண்டோட இந்த ஆட்டிடியூடு. ஸோ தி கவர்மெண்ட், தி பிஜேபி அண்ட் பர்டிகுலர்லி மிஸ்டர் மோடி சென்ஸ் அ மெசேஜ் டு சுப்ரீம் கோர்ட். டேட்டாலாம் கிடையாது, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் முடிவு எடுப்போம், நீ இதில் தலையிட்டன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் கொண்டு போய் விடும், இதுக்கு நீ தான் பொறுப்பு. உலகத்தில் இது போல் ஒரு கேவலமான நாடு, கேவலமான ஒரு அரசு இருக்குமான்றது எனக்கு உள்ளபடியே தெரியலங்க. 3000 வருஷமாக அவன் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அவன் வந்து சமூக அந்தஸ்தில் அவன் வந்து உச்ச நிலையில் இருந்தாலும் கூட, தாழ்த்தப்பட்டவனுக்கு கொடுப்பது போலவே இடஒதுக்கீடை நான் பார்ப்பனர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேல்மேட்டுக்கு வேறு என்ன நோக்கமாக காரணமாக இருக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி மருத்துவர்களோட தேவை எவ்வளவு இருக்குது? இந்த நேரத்தில் அவன் போய் ரோட்டில் வந்து அட்மிஷன் போடாமல் வேறு ஒன்றும் கேட்கல, எனக்கு சம்பளத்தை டபுள் பண்ணு, நான் வேலை பார்க்க மாட்டேன், எதுவும் சொல்லலை. அட்மிஷனை போடியான்னு கேட்குறான். அவனை போலீஸை விட்டு அடித்தா என்னங்க அது? உள்ளபடியே மருத்துவர்களை கூப்பிட்டு இதே தான் வேளாண் மசோதாக்களை நினைவு இருக்கும். அந்தோலன் ஜீவி போராட்டம் நடத்துவதையே பிழைப்பாக வைத்திருக்கிறார்கள்னு ஆணவமாக பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு அப்புறம் போய் உங்களுக்கு அதை நான் புரிய வைக்க முடியவில்லை என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் கிரியேட் பண்ண மெஸ்ஸு தானே. ஓப்பனாக வந்து ஹரித்வாரில் இந்த இந்து சம்மேளன் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இந்தியாவை தூய்மைப்படுத்த நாம் ஆயுதம் எந்த வேண்டுட்டு ஓப்பனாக ஜெனோசைடு கால் விடுக்கிறான். இவர் போய் கையில் 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு, அது உள்ளபடியே நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னடா வேக்சின் சர்டிஃபிகேட்டில் கூட போட்டிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயினில் நம்ம ஃபோட்டோ இல்லையன்ட்டு தான் அவர் அந்த டிக்கெட்டை பார்த்து வியந்திருப்பாரோன்ட்டு எனக்கு தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வலதுசாரி, இந்த கடவுளுக்காக வருத்தப்படும் வலதுசாரியினர் இருக்கிறாங்க இல்லையா, ஐயோ ராமருக்கு ஆபத்து, ஐயோ இந்து மதம் புண்பட்டு விட்டதுன்னு இருக்காங்களா, அவங்கள தவிர இந்த நாட்டில் யாராவது சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை, அவங்களுமே உள்ளபடியாக சந்தோஷமாக இருக்காங்களா? அதுதான் அவங்களும் இதே பெட்ரோல் தானே, அவங்களும் இதே பெட்ரோல் பங்க்கில் தானே போய் போடுவாங்க. அந்த மீட்டரை பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பெட்ரோல் பங்க்கில், பார்த்துட்டு மனசுக்குள்ளே திட்டிப்பான், இல்லைன்னா வெளியில் வந்து இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கி டெல்லியில் துவங்கி இருக்கிற ஒரு மருத்துவர்களுடைய ஸ்ட்ரைக், அதை பற்றி செய்தி ஊடகங்கள்லாம் என்ன சொன்னால், ஒரு மத்திய அரசின் இன்னபிலிட்டி டு டிஃபைன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதை டிஃபைன் பண்ணுறதுல தோல்வி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அங்கே என்ன நடக்குது டெல்லியில்? இது தோல்வி அடைஞ்சதுன்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இது தோல்வி அடைஞ்சதுன்னா ஒரு இன்னபிலிட்டின்றதை கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இயலாமைன்றது கூட எப்போ இயலாமை உங்களுக்கு வரும்னா, ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு நீங்கள் சின்சியராக முயற்சி பண்ணியும் அது உங்களால் முடியலன்னு சொன்னால் அது இன்னபிலிட்டின்னு சொல்லலாம். பிரச்சனை உருவாகிறதுக்கே காரணமே பிஜேபி தானே. ஏன்னா அதனால் வந்து இதில் இது இன்னபிலிட்டின்ற இந்த பிரச்சனை என்ன டெல்லியில் ஏன் சொல்கிறேன். இது என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த அரிய வகை ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது இங்கேயே வந்து பெருத்த அரிய வகை ஏழைன்றது நம்ம விளையாட்டுக்கு சொல்கிறோம், இல்லைனா அதை காயின் பண்ணுறோம். உண்மையான கரெக்டான டிஃபைன் பண்ணிங்கன்னா, தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இந்த சமூக ரீதியாக வழங்கப்படும் இந்த இடஒதுக்கீடு யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தால் அவர்கள் வந்து இந்த சமூக ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கப்படும் இடஒதுக்கீடு போலவே அவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ட்டு அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு என்பதை வரையறுக்கிறார்கள். அந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்பது முற்பட்ட சமூகத்துக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இந்த பேரில் அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம யார் யாருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு வழங்கப்படவில்லைன்றது பார்த்தாலே இது வந்து முற்பட்ட சமூகத்தினராக அரிய வகை ஏழைகளான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உண்டு, பழங்குடியினருக்கு உண்டு. தமிழகத்தில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று புதிய ஒரு பிரிவு இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய அதர் பேக்வேர்டு கிளாஸ். இந்த பேக்வேர்டு கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே இதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரு,
இது போன்ற சமூகங்கள்லாம் வந்துடும். அவங்களாம் எம்பிசியில் வந்துடுறாங்க. இப்போ பிசி கவுண்டர்ஸ்லாம் பிசியில் வருவாங்க. ஸோ இவங்க அந்த பிசிக்கு இடஒதுக்கீடு வந்துடுது. பிசி, எம்பிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ்மென்னு, மொழிப்போர் தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி, இந்த கேட்டகரியெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா இடஒதுக்கீடை இவ்வளவு நாள் அனுபவிக்காமல் இருந்தது எந்த பிரிவு? இது அரிய வகை ஏழைகளான முற்பட்ட வகுப்பினர். ஏன் அவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சு பேசணுன்றேன். பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம். நம்ம பல நேர்காணல்களில் விவாதிச்சிருக்கோம். சனாதன தர்மத்தை நிறுவ வேண்டும், பார்ப்பனர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதை தவிர ஆர்எஸ்எஸ்க்கு வேறு எந்த விதமான குறிக்கோளும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு நான் இப்போ மக்களவையில் சட்டமாக இயற்றப்பட்டு தற்போது இது அமலுக்கும் வந்துவிட்டது. இது அமலுக்கு கொண்டு வந்ததை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த நீட்டில் வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு அண்ட் இந்த அரிய வகை ஏழைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டு அனுமதிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. ஜூலை 2021 ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தோடனே இமீடியட்டாகவே இது சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்டு எடுக்கிறாங்க. இந்திரா சாணை இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள இடஒதுக்கீடு முறையை கட்டுப்படுத்துவது இல்லை நெறிப்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்திரா சாணை என்ற இடஒதுக்கீடு தொடர்பாக வழங்கிய ஒரு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் இடஒதுக்கீடு அளியுங்கள், ஆனால் அந்த இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று 11th ஷெட்யூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை இமீடியட்டாக எல்லாரும் சேலஞ்ச் பண்ணும்போது என்ன சேலஞ்ச் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு 8 லட்ச ரூபான்றதை எந்த பேசிஸில் அரைவ் பண்ணுறீங்க? உங்களுக்கு இல்லை, அந்த 8 லட்ச ரூபான்றத ஆண்டு வருமானம்னு சொன்னால் கூட மாதம் 66,000 ரூபாய் வருது. 66,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறவர் எப்படி எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்க முடியும்? இதே கேள்வியை தான் உச்சநீதிமன்றமும் கேட்டுச்சு. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, மாதம் ஒருத்தன் 66,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அவனை ஏழை, அவனுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு எப்படி வழங்குது? இதே இந்திய அரசு தான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுடைய ஆண்டு வருமானம் மாதம் 20,000 ரூபான்னு சொல்லியிருக்கு. 20,000 சொல்லிட்டு 2001 2002 சச்சின் டெண்டுல்கர் கமிட்டியை பேஸ் பண்ணி அந்த பிளானிங் கமிஷனில் அதெல்லாம் அடாப்ட் பண்ணாங்க. அதை விட ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இதில். இப்போது ஓபிசிஸ்க்கு இடஒதுக்கீடு வழங்குகிறார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ பிலாங் டு ஓபிசி கம்யூனிட்டி. ஓபிசியில் நீங்கள் உங்களுக்கோ உங்களது பிள்ளைகளுக்கோ இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்றால் உங்கள் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் 8 லட்சம் ஆண்டு வருமானம் இருந்தால் நீங்கள் ஓபிசியின் கீழே இடஒதுக்கீடுக்கு தகுதியாகிறீர்கள். 8 லட்சம் வரைக்கும் தான் வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இந்த ஓபிசியில் நீங்கள் தகுதி இழப்பு செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு 8 லட்சமோ வீடோ இல்லை சொந்த நிலமோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் இன்எலிஜிபிள் ஃபார் சோஷியல் ரிசர்வேஷன். அதே சமயத்தில் நீங்கள் 8 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளேயே ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன்றது தான் இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கறது. ஸோ ஜஸ்டிஸ் சந்திரசூட் இந்த கேஸை விசாரிக்கும் போது என்ன கேட்குறாருன்னா, யூ கேனாட் மேக் அன்ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ். ஒரு கேட்டகரிக்கு 8 லட்சம் இருந்துச்சுன்னா உனக்கு இடஒதுக்கீடே கிடையாதுன்னு சொல்கிறேன். இன்னொரு கேட்டகரிக்கு 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் தான் உனக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறேன். இது எப்படிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்குறாரு. ரெண்டாவது கேள்வி அந்த பெஞ்ச் என்ன ரைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே 8 லட்சம் நீங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எதை வச்சு இந்த 8 லட்சத்தை நீங்கள் அரைவ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும்ல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சந்திரசூட் போஸ்ட் பண்ண query என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர் ஷுட் பி டேட்டா ஐதர் ஆஃப் சோஷியாலஜிக்கல் டேட்டா ஆர் டிமோகிராஃபிக் டேட்டா. இல்லை இந்த மாநிலத்தில் இப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஏதாவது ஒரு டேட்டா நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், we will permit this-ன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் 7th அக்டோபர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மேட்ரு விசாரணைக்கு வருது. ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணப்படுது. 7 அக்டோபர் அன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, நாங்கள் இந்த 8 லட்சத்தை எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்ட்டு மத்திய அரசு தெரிவிக்குது உச்சநீதிமன்றத்தில். அவங்க சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 வாரம் தள்ளி வைக்கிறோம், நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. திருப்பி 21 அக்டோபர் 2021 அன்றைக்கி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. அப்போ அவர்கள் என்ன கேட்குறாங்க, திருப்பி 2 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே உனக்கு 5 நாள் டைம் தரேன், 5 நாளைக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எந்த அடிப்படையில் 8 லட்சம்ன்றதை க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி அவங்க பதில் ஒன்றிய அரசு கொடுக்கல. பதிலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 21 அக்டோபருக்கு பிறகு 25th நவம்பர் அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம்,
இந்த கமிட்டி, அதாவது இவங்க 8 லட்ச ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றது ஆராயறதுக்கு ஒரு கமிட்டியை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த நகைச்சுவை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இவர்களே ஒன்றிய அரசும் சரி, இல்லை உலகத்தில் எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இந்த கோவிட் ஃபைட்டில் வந்து இந்த டாக்டர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆற்றிய பணி என்பது உலகெங்கும் மிக ஒரு அற்புதமான பணின்றதை யாரும் மறந்துடக்கூடாது. பல மருத்துவர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இன்றைக்கி இதில் ஆல் இண்டியா கவுன்சில், ஆல் இண்டியா அந்த பூலில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸில் இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் டாக்டர்ஸ் 1,20,000 இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி உதவி செய்யக்கூடிய இந்த முதுகலை படிக்கக்கூடிய மருத்துவர்களோட எண்ணிக்கை 80,000. 40,000 ஆல்ரெடி ஷார்ட்டேஜில் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு ஏன் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூடுதலாக இந்த கோவிட் மாதிரி சமயத்தில் கூடுதலாக வேலை செய்வதற்கு நாங்கள் தயார். ஆனால் எங்களுக்கு இருக்கிற இன்னொரு சிக்கல், நாங்கள் மாணவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் அதாவது யூஜி முடித்த மருத்துவ மாணவர்கள் பிஜி படிக்கும்போது இங்கே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. பிஜி படிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக பிகம் ரெசிடென்ட் டாக்டர்ஸ். ஓகேங்களா, அந்த இதில் போய் பண்ணணும். இன்னொன்று, அந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சீனியர்ஸோட பணியாற்றும் போது உங்களுக்கு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ண முடியும். இந்த மேட்ரு ஹியரிங்க்கு வந்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கேவ் அன் ஆப்ஷன் டு தி கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டில் சார்பாக நடராஜன் சொல்லிட்டு கூடுதல் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது, சரி இப்போ உங்கள்கிட்ட டேட்டா இல்லைன்னு எங்களுக்கு இதுலேருந்து தெரியுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வருஷத்துலேருந்து இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இந்த வருஷம் அட்மிஷன் போகட்டும்னு சுப்ரீம் கோர்ட் கேவ் அன் ஆப்ஷன். ஒன்றிய அரசு அதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரி, டேட்டா இல்லை, சரி இப்போ அட்மிஷன் எப்படி போடுறது, நாங்கள் அட்மிஷன் போடுறோம், கோர்ட் வந்து இதை கண்டுக்கூடாது, பொறுமையாக நீங்கள் இதை விசாரிங்க, அப்படிலாம் அட்மிஷன் போடுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இது கொள்கை தொடர்பான முடிவு, கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் தெளிவாக அவங்க சொன்னாங்க, கொள்கையில் தலையிடல, நாங்கள் கொள்கையெல்லாம் தலையிடல, நீங்கள் கொள்கை முடிவு பண்ணிக்கிங்க, ஆனால் இந்த கொள்கையை எந்த அடிப்படையில் இந்த கொள்கை முடிவை எடுக்கிறீர்கள் என்பதே எங்களுக்கு விளக்கங்கள்னு கேட்டால் அவங்ககிட்ட இது வரைக்கும் விளக்கம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை, இது வந்து இது ஒரு சின்ன கம்பேரிசன் தான். இப்போ எடப்பாடி அரசு 10.5 போடுச்சுல, அதே மாதிரி தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனும் வந்து ஒரு மியர் பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் இது ஒழிஞ்சு அதுக்கு பின்னாடி அந்த ஒரிஜினல் வில் இல்லை அப்படின்றது தோணுது இல்லை. ஒரிஜினல் வில் இல்லைன்றதை விட நான் வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, திஸ் இஸ் அவர் வில், இதை நாங்கள் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நோபடி ஷுட் கொஸ்டின் அவர் டெசிஷன்ஸ் இன்க்ளூடிங் தி சுப்ரீம் கோர்ட். இது வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து மருத்துவ மாணவர்கள் இவ்வளோ போராட்டத்தை பண்ணட்டும், நாங்கள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு எந்த முயற்சிகளையும் எடுக்க மாட்டோன்னு இருமாப்பாக உட்கார்ந்திருப்பதற்கான காரணமாக நான் புரிந்து கொள்வது, இது உச்சநீதிமன்றத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் அட்மிஷனுங்க, எங்கள் அது எக்ஸாமே வந்து ஜனவரி மாதம் நடந்திருக்க வேண்டிய எக்ஸாம் மிக தாமதமாக செப்டம்பரில் தான் நடந்துச்சு, கோவிட் காரணமாக. செப்டம்பரில் எக்ஸாம் நடக்குது, உங்களுக்கு ஏற்கனவே 9 மாதம் கடந்து போயிடுச்சு. உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அட்மிஷனை போட்டு, ஏன்னா தேர்ட் வேவ் எப்போ வேணாலும் வரும், உலகம் பூரா லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி செகண்ட் வேவில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆக்சிஜன் மற்றும் படுக்கை பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறை, டாக்டர்ஸ் இறந்த உடனே பல இடங்களில் சிக்கல் ஏற்பட்டுச்சுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க தான் பதிலுக்கு டாக்டர்ஸ் தான் காப்பாற்றுறாங்க. ஹெலிகாப்டரில் பூலாம் தூணாங்க, ஞாபகம் இருக்கா, பூலாம் தூணாங்க. அதே நேரத்தில் இவங்க எங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அடாவடியாக அட்மிஷனு போட மாட்டோம். இடபிள்யூஎஸ் கோட்டா இருந்தால் தான் அட்மிஷன் போடுவோம். அரிய வகை ஏழைகள் மருத்துவர்கள் ஆனால் தான் இந்தியாவில் மருத்துவ கல்வியே நடக்கும்ன்றதானே கவர்மெண்டோட இந்த ஆட்டிடியூடு. ஸோ தி கவர்மெண்ட், தி பிஜேபி அண்ட் பர்டிகுலர்லி மிஸ்டர் மோடி சென்ஸ் அ மெசேஜ் டு சுப்ரீம் கோர்ட். நாங்கள் பாலிசி டிசிஷன், ரேஷ்னல்லு டேட்டாலாம் கிடையாது, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் முடிவு எடுப்போம், நீ இதில் தலையிட்டன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் கொண்டு போய் விடும், இதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தை எச்சரிப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் நீங்கள் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா முடியாது, இந்த வருஷம் போடுவோன்னு சொன்னால் அதுதான் இந்த ஸ்டேல்மேட்டுக்கு காரணம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒன்றிய அரசு, நீங்கள் எங்களோட நோக்கம் நல்லது, 8 லட்ச ரூபாயை நாங்கள் எப்படி ஆண்டு வருமானம் ஃபிக்ஸ் பண்ணோன்றதை நாங்கள் ஆராய்ஞ்சு சொல்கிறோம், இந்த வருஷம் வந்து பழையபடி அட்மிஷன் நடக்கட்டும், அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் பண்ணிக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது, இந்த ஸ்ட்ரைக்கே அவசியம் இல்லைங்க. ஒமிக்ரான் ஒரு பக்கம் டெல்லியில் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் இந்த மருத்துவர்களுடைய ஸ்ட்ரைக்கு இப்போ எங்கே போய் முடியும்? இது எங்கே போய் முடியும்னா, உலகத்தில் இது போல் ஒரு கேவலமான நாடு, கேவலமான ஒரு அரசு இருக்குமான்றது எனக்கு உள்ளபடியே தெரியலங்க. உங்களுக்கு டாக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம வந்து நிச்சயமாக உள்ளபடியே அரசு மருத்துவர்கள், தனியார் மருத்துவர்கள் அத்தனை பேரையும் தேவர் எக்ஸாஸ்டட் இல்லையா. உங்களுக்கு நம்மளாவது வந்து வெளியில் நடந்துகிட்டு இருக்கிறோம் ஃபெலிக்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து அந்த பிபிஇ கிட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டாக்டர்ஸ் சொல்கிறாங்க 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த கிட்டில் இருக்க முடியாதான், நீ என்ன தான் ஏசி வச்சாலும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த கிட்டில் இருக்க முடியாது, நாங்கள் மாற்றணும் அதை.
அப்படின்றாங்க. இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களிடம் டெல்லி ஊடகங்கள் பேட்டி எடுத்த போது அவர்கள் சொல்கிறார்கள், 42 மணி நேரம் நான் தொடர்ந்து வேலை செஞ்சேன். இந்த ஸ்டூடெண்ட் டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் கூடுதலாக வேலை செய்வதற்கு தயார், ஆனால் நாங்கள் பிஜி படிக்கணுன்றதை நீங்கள் மறந்துடுறீங்க. நாங்கள் படிச்சுக்கிட்டே தான் இந்த வேலையை செய்கிறோம். 42 மணி நேரம் எனக்கு வெறும் 4 மணி நேரம் தூக்கத்தோட 4 நாளாக நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா என்னோட எக்ஸாம்ஸ் நெருங்கி வருது, நான் இந்த தேர்வுக்கு எப்படி என்னை தயார் செய்து கொள்வேன் என்று அவர்கள் எழுப்பும் கோரிக்கை நியாயமானது தானே? உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காஷ்மீர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து நாளைக்கு காலையில் சொல்யூஷன்றது காஷ்மீர் மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு கிடைக்காது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஈவன் வி கேன் டேக் தி கேஸ் ஆஃப் சைனா. உங்களுக்கு பார்டர் டிஸ்பியூட் எல்லாம் வந்து 2 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு முடிக்கக்கூடிய விவகாரம் கிடையாது. ஆனால் இது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் விவகாரம் கிடையாது. மாதம் 66,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் வந்து பொருளாதார ரீதியாக அவன் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான். ஆனால் 3000 வருஷமாக அவன் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் வந்து சமூக அந்தஸ்தில் அவன் வந்து உச்ச நிலையில் இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவனுக்கு கொடுப்பது போலவே இடஒதுக்கீடை நான் பார்ப்பனர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேல்மேட்டுக்கு வேற என்ன நோக்கமாக காரணமாக இருக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுதானே உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ இதை இடஒதுக்கீடு இது பிஎம்கேவை வந்து கம்பேர் பண்ணிங்க 10.5% இடஒதுக்கீடு. அட்லீஸ்ட் ஃபெலிக்ஸ் அது வந்து தமிழ்நாட்டோட முடியுது. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இன்னொன்று இது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் போட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து 10.5 குவாஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் திங், சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ண மாட்டோம், வில் ஹியர் திஸ், பட் அட் த சேம் டைம் இந்த பேசிஸில் யூ ஷுட் நாட் மேக் அட்மிஷன்ஸ்ன்றதை சொல்லிட்டாங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசும் கான்ஷியஸாக ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துட்டாங்க. 10.5% பேஸ் பண்ணி நாங்கள் இந்த வருஷம் போட போகிறதில்ல. யூ ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஆர்குமெண்ட் சேக், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10.5% இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாங்கள் தமிழ்நாட்டில் அட்மிஷன் போட மாட்டோன்ற ஒரு நிலையை எடுத்தால், தமிழ்நாட்டில் இன்றைக்கி மெடிக்கல் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கவுன்சிலிங், டிஎன்பிசி இது எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் இருக்கும்ல. உங்களுக்கு டிஎன்பிசி இப்போ தான் வந்து 2022க்கான இந்த எக்ஸாம் ஷெடியூலை வந்து போட்டிருக்காங்க. இந்த ஷெடியூல் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியுமா? ஸோ இப்போ இதன் காரணமாக ரெக்ரூட்மெண்ட்டே நடக்காது இல்லையா? நீதிமன்றம் நாளைக்கு பின்னால் தீர்ப்பு தரலாம். இந்த 10.5% இடஒதுக்கீடு சரி என்றும் சொல்லலாம், தவறு என்றும் சொல்லலாம். ஸோ அது வந்த பிறகு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதானங்க சரியாக இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் அதாவது இன்னொரு ஆங்கிள் எடுத்து நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அவசரமாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து இதை மசோதாவாக கொண்டு வந்தாங்க, இந்த அரியவகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு. இதில் குறைந்தபட்சம் இதை கண்டிப்பாக யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஸ்கீமு கொண்டு வந்தாலும் யாராவது எடுத்துகிட்டு போவாங்க கோர்ட்டுக்கு, ஐதர் ஹை கோர்ட்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட். நீங்கள் எந்த ஸ்கீமு கொண்டு வந்தீங்களோ யாராவது சம்படி சேலஞ்ச் இட் இன் கோர்ட்ஸ். அப்போது கோர்ட்டில் ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபான்றது எந்த 8 லட்ச ரூபாய்க்கு கீழே இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க, சச்சின் டெண்டுல்கர் கமிட்டி அண்ட் பிளானிங் கமிஷன் டேட்டாவை குறிப்பிட்டீங்க. வருஷத்துக்கு 20,000 சம்பளம் வாங்குறவன் வந்து ஒரு சம்பாதிக்கிறவன் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான்ட்டு ஒரு புறம் சொல்லுது. வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் எங்கே இருக்குது? 20,000. அதுதான் இந்த கம்பேரிசனை ரொம்ப அபத்தமாக இருக்கு. நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹரியானாவில் வந்து 1.8 லட்சம் வரை ஆண்டு வருமானம் இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள்னு சொல்லி ஓரளவு இது நியாயமாக இருக்குது. ஆனால் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்க நீங்கள் எந்த பேசிஸ்ன்னு கோர்ட்டில் ஒரு பேசிக் கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? ஆனால் இது மாதிரி எந்த விதமான ரேஷனலும் இல்லாமல் 8 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் இதுதான்ப்பா இடபிள்யூஎஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தைரியமாக இந்த அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா கோர்ட் என்ன கேட்டுற போகுது? என்ன பண்ணிட முடியும் கோர்ட்டால்? பார்த்துக்கிறோம் நாங்கள். இந்த ஆணவம் தானே, இதுக்கு வேறு ஏதாவது பொருள் இருக்க முடியுமா? கோர்ட் கேன் நல்லிஃபை திஸ் ஆக்ட் இல்லையா? நல்லிஃபை தி கோர்ட். ஏன் அப்படி போகிறீங்க நீங்கள்? கோர்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே நீ ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லிகிட்டு இருப்ப. கோர்ட்டே இருக்காது, என்ன பண்ணுவீங்க? அண்டு இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு கலீஜியம் தான் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுதுன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டு கலேஜியத்தின் விருப்பங்கள் எல்லா நேர்வுகளிலும் நிறைவேறி விடுகிறதா? சுப்ரீம் கோர்ட்டு கலேஜியத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 நீதிபதிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து திரு சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் திரிபுரா உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்களா? நீதிபதி அகில் குரேஷி தலைமை நீதிபதி ஆக வேண்டும் என்று கலேஜியத்தில் இருந்த அனைவரும் விரும்பினார்களா? KM ஜோசப் தாமதமாக தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வேண்டும் என அவர்கள் விரும்பினார்களா? இது எல்லாமே வந்து அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் செய்த சதிவேலையின் பயனாகத்தானே நீதித்துறையில் இவ்வளவு குழப்பங்கள் நிலவுகின்றன. அமித்ஷாவுக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ தீர்ப்பளித்த அத்தனை நீதிபதிகளோட எதிர்காலமும் கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நீங்கள் கேட்டீங்க கோர்ட்டை நல்லிஃபை பண்ணணும், கோர்ட்டே நல்லிஃபை பண்ணுறாங்க. நீ இருந்தால் தானே நீ வந்து இந்த பேச்செல்லாம் பேசுவ.
உங்களுக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற லோக்கல் பஞ்சாயத்தை மட்டும் பாரு, இங்க ஆமா, வராத. இங்கே வராத. நீ வந்து 2 கம்பெனிக்காரன் அம்பானி அடானி அடிச்சுக்கிறாங்களா, அது கூட நீங்கள் தலையிட முடியாது. ஏன்னா அம்பானி அதானினா கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். உங்களுக்கு நீங்கள் யாராவது 2 கம்பெனி டிஸ்பியூட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து டைவர்ஸ் கேஸு, சொத்து கேஸு, இது மாதிரி மேட்டர்லாம். சொத்து கேஸு கூட இது வந்துடும், பாபரி மசூதிலாம் வந்துடும். ஏன்னா அதுவே டைட்டில் சூட்டு தானே பாபரி மசூதி வழக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏதாவது பொழுதுபோக்காமல் வர்றீங்க, ஒரு 4-5 லா காலேஜ் லெக்சர் அட்டன் பண்ணுங்கள், என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள், ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் சங்கத்தில் போய், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சங்கத்தில் போய் பேட்டி கொடுங்க. இந்த மாதிரி பாலிசி டெசிஷனில் தலையிடாதீங்கன்றதான் உச்சநீதிமன்றத்துக்கு பிஜேபி விடுக்கும் எச்சரிக்கையாகவே நான் இதை பார்க்குறேன். அவங்களுக்கும் தெரியுங்க, கவர்மெண்ட்டில் லா டிபார்ட்மெண்ட் இருக்குது, லா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கற்றறிந்த உயரதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஸ்கீமை இன்னொன்று அந்த கோர்ட் ரைஸ் பண்ண கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டிமோகிராஃபிக் ஆர் சோஷியாலஜிக்கல் டேட்டா உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. இதில் டிமோகிராஃபி வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னா, தமிழகத்தில் பார்ப்பனர்களின் எண்ணிக்கை 1%. உத்தரப்பிரதேசத்தை எடுத்தீங்கன்னா 2க்கு கீழே. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10%. அங்கே முற்பட்ட சமூகத்தினரின் சதவீதமே வந்து கிட்டத்தட்ட 15% கடக்கிறது. ஸோ யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி நீங்கள் ஒரே கிரைட்டீரியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இதனால தானே இங்கே சில மாநிலங்களில் வந்து 50% கீழே இடஒதுக்கீடு இருக்குது, தமிழகத்தில் 69% இருக்கிறது. நீங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடோட சதவீதம் வந்து 20% இருக்கும். தமிழ்நாட்டில் 1% ட்ரைபல்ஸுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் 1% தான் இருக்கும், அதனால இங்கே கொடுக்குறோம். ஜார்க்கண்டில் வந்து பழங்குடியினர் அதிகம் இருக்கிறாங்க, அங்கே தலித்து இங்கே தாழ்த்தப்பட்டவரின் எண்ணிக்கை குறைவு. ஸோ அதனால் அவங்களுக்கு அங்கே அதிகம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடியாது. இதில் சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்டில் வந்து ட்ரைபல்ஸ்க்கு வந்து 15% இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டிலே 15% இடஒதுக்கீடு நீ பண்ணுன்னு சொன்னால் 15% ட்ரைபலுக்கு எங்கே போகிறது? 1% ஃபில்அப் பண்ணுறதுக்கே அங்கே ட்ரைபல்ஸில் இங்கே தமிழகத்தில் ஆள் இல்லை. சமீபத்தில் தான் இந்த இருளர் விஷயங்கள்லாம் பார்த்தோம். அவங்களோட லிட்ரஸி ரேட்டு, இருளர் கம்யூனிட்டியோட மொத்த லிட்ரஸி ரேட்டே 35-40%ங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாமல் தானே பல பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கையில் உங்களுக்கு இது வந்து இப்போ இந்தியா முழுமைக்கும் வந்து சத்தீஸ்கருக்கு என்ன இடஒதுக்கீடு கொள்கையோ தமிழகத்துக்கும் அதுதான்றது எப்படி சாத்தியம்? ரேஷன்லே கிடையாது. அப்படி இருக்கும்போது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க 8 லட்சம் ஆண்டு வருமானன்றது இந்தியா முழுமைக்கும் நீங்கள் எப்படி எதன் அடிப்படையில் நியமனம் செய்கிறீர்கள்? இந்த கேள்வியை அடிப்படையாக ஒருத்தர் கேட்பான கேட்க மாட்டேன். கிராமத்துல எல்லாம் ஒரு கோடீஸ்வரருங்க அப்படி இருந்தா. அப்புறம் இன்னைக்கும் நீங்கள் கிராமத்தில் பாருங்கள், உங்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி இவ்வளவு ஆடம்பரமான செலவு, இதையும் கேட்குறாரு. அர்பன் ரூரல்னு தனித்தனியாக டேட்டா எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் இந்த குறிப்பிட்டீங்க சச்சின் டெண்டுல்கர் கமிட்டி, அதிலே பார்த்தீங்கன்னா அர்பனுக்கு வேறு கேட்டகரி, அர்பனுக்கு பர் டே 33 ரூபாய், ரூரலில் வந்து 27 ரூபாய். ஏன் வந்து இந்த பேரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிராமத்தில் உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்கமும் அங்கே கம்மி, எக்ஸ்பென்ஸும் கம்மி. இங்கே இன்கமும் அதிகம், எக்ஸ்பென்ஸும் அதிகம். ஸோ இது எந்த டேட்டாவில் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அக்டோபர் 7ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இன்றைக்கி நம்ம டிசம்பர் முடிஞ்சு போச்சு, இந்த ஆண்டே முடிஞ்சு போச்சு. 3 மாதமாக இவர்கள் மருத்துவர்கள் போராட்டத்தை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லேட்டாக நவம்பர் எண்டில் தான் மருத்துவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு கூடுதல் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 3rd wave இஸ் ஆன் தி வே. ஓகேவா? உலக நாடுகள் எல்லாமே, ஃப்ரான்ஸில் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பல்சரி, யூகேயில் எல்லாத்துலேயும் வந்து இது பண்ணிட்டாங்க. நியூ இயர் செலிப்ரேஷனை பல நாடுகள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மருத்துவர்களோட தேவை எவ்வளவு? ஒமிக்ரானால் பெரிய அளவில் இறப்பு இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேங்க. அதுக்காக உங்கள் வீட்டில் வந்து ஒரு 70 வயசு பேரண்ட் உங்களுக்கு இருக்காங்க, ஒமிக்ரான் வந்துருச்சு, ஒமிக்ரானால் யாரும் சாக மாட்டாங்களா? ஆனால் அந்த 70 வயசு முதியவரை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிருவேன். பட் எங்கள் அம்மாவுக்கு 70 வயசு ஆகுது, அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துட போதுன்னு எல்லாரும் பயப்படவும் மாட்டோமா? ஸோ கோமார்பிடிட்டிஸ் உள்ள இந்த சீனியர் சிட்டிசன்ஸை கூட்டிக்கிட்டு நம்ம மருத்துவமனை நோக்கி படையெடுத்தோன்னா எந்த ஹாஸ்பிட்டலாவது சமாளிக்க முடியுமா? இன்றைக்கி மருத்துவர்களோட தேவை எவ்வளவு இருக்குது? இந்த நேரத்தில் அவன் போய் ரோட்டில் வந்து அட்மிஷன் போடாமல் வேறு ஒன்றும் கேட்கல, எனக்கு சம்பளத்தை டபுள் பண்ணு, நான் வேலை பார்க்க மாட்டேன், எதுவும் சொல்லலை. அட்மிஷனை போடியான்னு கேட்குறான். அவனை போலீஸை விட்டு அடித்தா என்னங்க அது? போலீஸை விட்டு இந்த பக்கம் அடிக்கிறீங்க, அவன் போராடிக்கிட்டு இருக்கான். டெல்லி போலீஸ் அவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, மேன் ஹேண்டில் பண்ணுறாங்க. இவர் 12 கோடி ரூபாய் காரில் வந்து சொகுசாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாருன்னா, இதுக்கு தான் நான் சொன்னேன், உலகத்தில் எந்த நாட்டிலையாவது இந்த கேவலம் நடக்குமா? ஏங்க நீங்கள் உள்ளபடியே மருத்துவர்களை கூப்பிட்டு இதே தான் வேளாண் மசோதாக்களே நடந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்தோலன் ஜீவி போராட்டம் நடத்துவதையே பிழைப்பாக வைத்திருக்கிறார்கள்னு ஆணவமாக பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு அப்புறம் போய் உங்களுக்கு அதை நான் புரிய வைக்க முடியவில்லை என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் கிரியேட் பண்ண மெஸ்ஸு தானே. அட்லீஸ்ட் தட் வாஸ் அ ஃபார்மஸ் இஷ்யூ. உங்களுக்கு அதனால் வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன் ஃபார்மஸ் இஷ்யூவில் இல்லை. பட் டாக்டர்ஸ் அஜிடேஷன் லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனாக இல்லையா? இந்த வழக்கு, இந்த இடஒதுக்கீடு சேலஞ்ச் பண்ண இந்த மருத்துவ கல்வி தொடர்பான வழக்கு 6 ஜனவரி அன்று விசாரணைக்கு வருகிறது.
இந்த இந்த கடந்த திங்கட்கிழமை வந்து மருத்துவர்கள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் வந்து பேரணியாக செல்கிறோம்னு சொல்லும்போது தான் லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. கோர்ட் வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது மேட்ரு ஹியரிங்கு வர்றதுக்கு. கவர்மெண்ட்டு குறைந்தபட்சம் அழைத்து நாங்கள் வந்து இந்த வருஷம் ஏற்கனவே இருந்த மெத்தட் படி இடபிள்யூஎஸ் இல்லாமல் நாங்கள் அட்மிஷன் போடுறோன்னா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு தானே. இதை பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சிக்கல்? அதுவும் இது ஃபார்மர்ஸ் ப்ராட்டஸ்ட்டை விட இது ஏன் வந்து சீரியஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லைஃப் த்ரெட்னிங்னு சொல்கிறேன்னா, டெல்லியில் வந்து இன்றைக்கி திடீர்னு வேவ் அதிகமாக, ஏன்னா இன்றைக்கே இன்றைக்கும் 86% இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம் அங்கே டெல்லியில். உங்களுக்கு அதனால தான் டெல்லியில் பேரிகேட்ஸ்லாம் போட்டு திருப்பி படைப்படி செக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றை விட இன்றைக்கி 86% அதிகம்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி டெல்லியில் இந்த ரேட் அதிகமாகி, இது இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சுன்னா, மருத்துவர்கள் அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக்கில் இருந்தால் will it not lead to violence? உங்களுக்கு ஏற்கனவே கடந்த முறையே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் தாக்கப்பட்ட சம்பவம் டெல்லியில் தான் நடந்தது. டெல்லியில் நடந்து உங்களுக்கு நினைவு இருக்கா? தமிழக அரசு தான் அந்த டாக்டர்களை தாக்குனா வந்து அதுக்கு ஏதோ தனி சட்டம்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க மருத்துவர்கள் வந்து நாங்கள் எல்லா உயிரையும் காப்பாற்ற தான் முயற்சி செய்கிறோம். எதிர்பாராத விதமாக அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா எங்களை தாக்குவது என்பது எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா, கொரோனாவை இவங்க அந்த டாக்டர்ஸ் தான் பரப்புறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அவன் போராடிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு பேசி, சரி கிரைசிஸ் வருது, நான் சொல்கிறேன், அந்த டாக்டர்கள் கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கையாக இருந்தால் கூட இந்த தேர்டு வேவை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசி தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் இதே நீதிமன்றம் இன்னொரு இப்படி இந்த மாதிரி பேண்டமிக் நேரத்தில் போராடுறது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அந்த போராட்டத்தையே நசுக்கும்ல அடுத்தது. இதே தான் இந்த விவகாரத்திலையும் நடந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட் டைம் வேளாண் மசோதாக்களை எதிர்த்து விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கிய போது ஒன்றிய அரசு செய்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவனே ஒருத்தவனை வச்சு பெட்டிஷன் போடுறது. நம்ம டிஎம்கேலாம் அந்த கேஸில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு நினைவு இருக்கும். அங்கே போட்டவுடனே கோர்ட்டு வந்து என்ன சொல்லும், போக்குவரத்து பாதிப்பாகிறது, இவ்வளோ 3 மணி நேரம் நொய்டாவை கடந்து டெல்லிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறுனா, அவன் உயிரோடவே இருக்க மாட்டான், அவன் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, என் விவசாயம் போச்சு, என் வாழ்க்கை போச்சுன்னு போராடிட்டு இருக்கான். 3 மணி நேரம் நீங்கள் டெல்லியில் லேட்டாக வர்றதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும்லாம் சொன்னப்போ, நீ அதெல்லாம் என்ன வேணாலும் தீர்ப்பு கொடுத்துக்க, நாங்கள் அந்த வழக்கிலே பார்ட்டிசிபேட் பண்ணலன்ட்டு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. இப்போதும் வந்து இந்த வழக்கை வந்து மிக எளிதாக ஒன்றிய அரசு நீதிமன்றத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்காக தான் இது இழுத்துக்கிட்டு இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து 6 ஜனவரி அடுத்த ஹியரிங் நீங்கள் கூப்பிட்டு பேசி, நாங்கள் இந்த வருஷம் வந்து இடபிள்யூஎஸ் போடலங்க, போன வருஷம் மாதிரியே போடுறோன்னு சொன்னால் சைக்கிள் ட்ராப் பண்ணி இன்னும் வேலைக்கு போயிடுவாங்கங்க. ஒரு தேர்டு வேவ், அதுவும் நேற்றை விட இன்றைக்கி 86% நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு எப்படி கேரளாவில் ஊகான் மாநிலத்திலேருந்து ஒரு சீனாவுக்கு போயிட்டு வந்த ஒரு மாணவர் வந்து இந்தியாவில் கேரளா மூலமாக பரப்புனாரோ, அதே போல் இன்றைக்கி முதல் ஒமிக்ரான்னு சொல்லி 4 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 280 300 சொல்லிட்டு ஆயிடுச்சு. மும்பையில் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெல்லியில் தான் அதிகம். டெல்லியில் தான் அதிகம். ஏன்னா டெல்லி காஸ்மோபாலிட்டன் சிட்டி பல்வேறு மாநிலங்களை எல்லாம் வந்து இணைக்கிறது டெல்லி. நீங்கள் அங்கே வந்து இந்த இது உங்களுக்கு இந்த தொடர்பு யார் யார் மூலமாக பரவுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேஸ்லாம் நீங்கள் அந்த டெல்லியிலலாம் சாத்தியமே கிடையாது. இந்த நேரத்தில் டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் இதை அழைச்சி பேசணுமா இல்லையா? நீங்கள் அங்கே போய் கான்பூரில் வந்து மெட்ரோ ரயில் நிலையத்தை திறந்துட்டு பாக்கெட்டில் இருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு, டிக்கெட் இப்படி காமிக்கிறேன்னா, அப்போ மெட்ரோவில் போகிறோம்லாம் ஓசியில் போகிறான், என்னமோ முதல்ல இவர் தான் வந்து மெட்ரோவில் முதல் டிக்கெட் எடுத்த மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ அற்பத்தனமாக உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பக்கத்து அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அண்டு வந்து ஒரு இடத்துல சர்ச்சு மேலே அட்டாக் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டுக்கு பூரா இந்த சர்ச் வேண்டலைசேஷன் வந்து பரவுது. ஓப்பனாக வந்து ஹரித்வாரில் இந்த இந்து சம்மேளன் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இந்தியாவை தூய்மைப்படுத்த நாம் ஆயுதம் எந்த வேண்டுட்டு ஓப்பனாக ஜெனோசைடு கால் விடுக்கிறான். இவர் போய் கையில் 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு, அது உள்ளபடியே நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏடா வேக்சின் சர்டிஃபிகேட்டில் கூட போட்டிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயினில் நம்ம ஃபோட்டோ இல்லையன்ட்டு தான் அவர் அந்த டிக்கெட்டை பார்த்து வியந்திருப்பாரோன்ட்டு எனக்கு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அந்த வார்த்தைகள்லாம் யோசிச்சு தான் பயன்படுத்து. எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க. ஃபார்மர்ஸ் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. நீங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளாக ஜாமியா மில்லியாவில் ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ போராட்டங்கள்ன்றதை பார்த்துருப்பீங்க. அண்டு வங்கி ஊழியர்கள், பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்காதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் 2 days ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர்கள் வீதிகளில் இருக்கிறார்கள். இன்றைக்கி அடுத்து வந்து ஒரு எலைட் என்று நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களும் இன்றைக்கி வீதியில் இறங்கி எங்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு போராட்ட இறங்கிட்டாங்க. இந்த வலதுசாரி, இந்த கடவுளுக்காக வருத்தப்படும் வலதுசாரியினர் இருக்கிறாங்க இல்லையா, ஐயோ ராமருக்கு ஆபத்து, ஐயோ இந்து மதம் புண்பட்டு விட்டதுன்னு இருக்காங்களா, அவங்கள தவிர இந்த நாட்டில் யாராவது சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை, அவங்களுமே உள்ளபடியாக சந்தோஷமாக இருக்காங்களா? அதுதான் அவங்களும் இதே பெட்ரோல் தானே, அவங்களும் இதே பெட்ரோல் பங்கில் தானே போய் போடுவாங்க. அந்த மீட்டரை பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பெட்ரோல் பங்கில், பார்த்துட்டு மனசுக்குள்ளே திட்டிப்பான். இல்லைனா வெளியில் வந்து இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து 8000 கோடிக்கு விமானம், 12 கோடிக்கு வந்து காரு, இதுதான் வந்து அவர் சொல்லிக்கிறார்ல, நான் வந்து பிரதான் சேவக்,
நான் மக்கள் சேவகன். மக்கள் சேவகன் எந்த மக்கள் சேவகன்? எனக்கு தெரிஞ்சு 12 கோடியில் புதுசாக வருஷத்துக்கு ஒரு கார் மாற்றிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். மேபேக் கிளாஸு வந்து மோஸ்ட் லூயி விட்டன் க்ளாத்திங்ஸு, தாம் பேரை தானே எம்ப்ராய்டரி பண்ணிக்கிற கோட்டு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் மக்கள் சேவகன், எளிமை விரும்புவேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் வந்து இவ்வளோ பேர் போராட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். ஹைப்போத்தட்டிக்கல் ஒரு சுச்சுவேஷன் எடுத்துங்க. இன்னும் 2 நாட்களில் வந்து டெல்லியில் வந்து இந்த நோயாளிகள் நோய் தொற்று எண்ணிக்கை அதிகமாகி 6 மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில் ஆக்சிஜன் சிலிண்டரை சின்னோண்டு சிலிண்டர் 60,000 கொடுத்து வாங்கினேன்னு பல செய்தியாளர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒன்று ஆச்சுன்னா டாக்டர்ஸ் இந்த பக்கம் ஸ்ட்ரைக்குனா சொசைட்டியில் எவ்வளோ பெரிய கேஸ் ஏற்படும். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லா காலத்திலையும் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி எல்லா போராட்டங்களையும் ஒடுக்கி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டத்தில் அவர்களை மண்ணை கவ வைத்தது மூலம் அவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள். இதே போல் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டமும் கோவிட் வந்ததுனால முடிஞ்சிச்சு. டெல்லியில் அந்த ஷாஹின்பாக் போராட்டத்தை வந்து கபில் மிஸ்ராவை வச்சு வன்முறையை தூண்டி இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு எப்படி வந்து அவர்கள் அந்த சிஏஏ போராட்டத்தை ஒடுக்கினார்களோ கரெக்டாக அது கோவிட் வந்துருச்சு. கோவிட் வரலைன்னா சிஏஏ போராட்டம் இதோட முடிஞ்சிருக்கும்ன்றதை நான் நம்ப மாட்டேன். இந்தியாவில் வேறு மாநிலத்தில் அதை தொடங்கியிருப்பாங்க. அப்படி வந்து ஏற்கனவே இவர்கள் வந்து மக்கள் போராட்டத்தின் முன்னே நாம் மண்ணை கவ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகும் திருப்பி போய் டாக்டர்ஸை விட்டு வந்து போலீஸை விட்டு அடித்தாங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது குறைந்தபட்சம். ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் ஒரு சாதாரண விளிம்புநிலை மக்களாக இருந்தால் கூட ஏதோ வயலன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டாக்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் போலீஸை விட்டு நீ அடிச்சேன்னா அவன் அதுக்காக பயந்துக்கிட்டு அப்படியே போயிடுவான்ட்டு இவங்க நினைச்சாங்க. போனா எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய ஆபத்து. ஆமாம், போனாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து. நீ வந்து கம்பல் பண்ணி ஊசி போட்டு சொல்ல முடியும். எவ்வளோங்க சொல்லுவீங்க? இன்னொன்று ஃபெலிக்ஸ், நம்ம வந்து மருத்துவர்களை கடவுள்கள் போல பார்ப்பதற்கான காரணம், நீங்கள் நானும் 1000 அரசியல் பேசுவான், ஆனால் நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது. அவன் தான் காப்பாற்றணும். அவன் மேலே அந்த மருத்துவர்களும் வந்து என் தலையில் ஹெலிகாப்டர் வச்சு பூ போடலாம் எதிர்பார்க்கல. எங்களை மனுஷனாக மதித்து நியாயமாக நடந்துக்க தான் கேட்குறாங்க. அதை கூட நான் செய்ய மாட்டேன். எனக்கு யூபியில் பிரச்சாரம் இருக்குன்ட்டு நீங்கள் போனாங்கன்னா எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாக இது இருக்க முடியும் என்பதை தான் நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர் இது அடுத்த நிலைமைக்கு எப்படி போகுதுன்னு. ரொம்ப வணக்கம்.